குலதெய்வம் குறித்து காஞ்சி மகா பெரியவா சொன்ன விளக்கம். படித்ததில் பிடித்தது உங்களுடன் பகிர்கிறேன். மகா பெரியவர் ஊர் ஊராக சென்று சாதுர்மாசிய விரதம் இருந்து வந்த ஒரு நாள் அது. அப்படி ஒரு கிராமத்தில் அவர் தங்கியிருந்த போது விவசாயி ஒருவர் மகா பெரியவரை மிகவும் பிரயாசைப்பட்டு வந்து சந்தித்தார். அவரிடம் துளியும் உற்சாகமில்லை. முகமும் இருளடைந்து போயிருந்தது. வாயை திறந்து தன் துன்பங்களை கூற அவசியமே இல்லாதபடி பார்த்த மாத்திரத்தில் அவரின் துன்பம் மகா பெரியவருக்கு விளங்கிவிட்டது. இருந்தும் அந்த விவசாயி, சாமி, ஏண்டா உயிரோட இருக்கோம்னு இருக்கு, பேசாம குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கலாமான்னு கூட தோணுது. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில போராட்டம் இருக்கும், ஆனா என் வரையில போராட்டமே வாழ்க்கையா இருக்கு என்று துயரத்தை சொல்லி அழுதார். மகா பெரியவா அவரிடம், குலதெய்வத்துக்கு ஒழுங்கா பூஜை செய்யறியா என்று கேட்டார். குலதெய்வமா? அப்படின்னா திருப்பி கேட்டார் அவர். சரிதான், உங்க குலதெய்வம் எதுனே தெரியாதா என்றார் மகா பெரியவர். ஆமாம் சாமி, வியாபார விஷயமா எங்க முன்னோர்கள் பர்மா போயிட்டாங்க. பல காலம் அங்க இருந்துட்டு திரும்பி வந்த குடும்பம் எங்க குடும்பம். என் பாட்டன்ல ஒருத்தருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாததால அவர் பிள்ளைகளும் அவரை பார்த்து அப்படியே வந்துட்டாங்க. நாங்கள்லாம் அந்த வழியில வந்தவங்க தான் என்றார். உன் முன்னோர்கள் யாராவது இப்ப உயிரோட இருக்காங்களா என்று கேட்டார் பெரியவா. ஒருத்தர் கிராமத்துல இருக்கார். என் அப்பா வழி பாட்டனார் அவர். அவர்கிட்ட போய் உன் குலதெய்வத்தை பத்தி கொஞ்சம் கேட்டுண்டு வா. ஏன் சாமி, அந்த சாமி எதுன்னு தெரிஞ்சு கும்பிட்டாதான் என் பிரச்சனை தீருமா? அப்படித்தான் வச்சுக்கோயே என்றார் பெரியவா. என்ன சாமி நீங்க, ஊர்ல எவ்வளவோ கோயில் இருக்கு, அங்க எல்லாமும் சாமிங்க தான் இருக்கு, அப்ப அதுக்கெல்லாம் சக்தி இல்லையா என்றார் விவசாயி. நான் அப்படி சொல்லவே இல்லையே. அப்ப இந்த சாமியில உன்னை கும்பிட சொல்லாம குலதெய்வத்தை தெரிஞ்சிட்டு வர சொல்றீங்களே என்று வெள்ளந்தியாய் கேட்டார். காரணமாத்தான் சொல்றேன். ஓட்டை பாத்திரத்துல எவ்வளவு தண்ணி பிடிச்சாலும் நிக்காது. நீ என்ன மாதிரி எதுவும் வேண்டாங்கிற சன்னியாசி இல்ல, வாழ்வாங்கு வாழ விரும்புற குடும்பம்தான். எனக்கு பாத்திரமே கூட தேவையில்லை, ஆனா உனக்கு பாத்திரம்தான் பிரதான தேவை. பாத்திரம் இருந்தா தானே எதையும் அதுல போட்டு வைக்க முடியும். அப்படிப்பட்ட பாத்திரம் ஓட்டையா இருந்தா அதுல எதை போட்டாலும் அந்த ஓட்ட வழியா வெளியே போகுமா போகாதா என்றார் பெரியவா. அப்ப குலதெய்வம் தான் பாத்திரமா? அது தெரியாததால ஓட்ட பாத்திரம் ஆயிடுச்சுங்கிறீங்களா என்று குழப்பத்துடன் கேட்டார் விவசாயி. நீ கேள்வி கேட்காம உன் குலதெய்வம் எதுங்கிறத தெரிஞ்சு அந்த குலதெய்வத்தை தேடி போய் சாஷ்டாங்கமா உடம்பு தரையில பட நமஸ்காரம் பண்ணிட்டு வா, உனக்கு அப்புறமா விளக்கமா சொல்றேன் என்று அவரை அனுப்பி வைத்தார் மகா பெரியவா. அவரும் ஒரு 10 நாள் கழித்து, சாமி, நீங்க சொன்னது செய்துட்டேன். எங்க குலதெய்வம் பேச்சாயிங்கிற ஒரு அம்மன். அதோட கோயில் ஒரு மலை அடிவாரத்துல இடிஞ்சு போய் கிடந்துச்சு. யாருமே போகாம விட்டதால கோயில புதர் மூடிடுச்சு. நானும் என் மக்களும் போய் புதரையெல்லாம் வெட்டி எரிஞ்சோம். அங்க ஒரு நடுக்கல் தான் பேச்சாயி. ஏதோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு அது மேல பாலை ஊத்தி அபிஷேகம் செஞ்சு கற்பூரம் காட்டி கும்பிட்டுட்டு வரேன் என்றார். சபாஷ், அந்த கோயில நல்லபடியா எடுத்து கட்டு. தினசரி அங்க விளக்கு எரியும்படியா பாத்துக்கோ. உன் கஷ்டங்கள் தானா நீங்கிடும். பேச்சாயி பூவும் பொட்டுமா ஜொலிச்சா உன் குடும்பமும் ஜொலிக்கும் என்றார் பெரியவா. சாமி, நிறைய விளக்கமெல்லாம் சொல்றதா சொன்னீங்களே, எதுவுமே சொல்லலையே. அடுத்த வருஷம் இதே தேதிக்கு வா, அப்ப சொல்றேன். நான் சொன்னதை மறந்துடாதே, பேச்சாயை விட்டுடாதே என அருளினார் பெரியவா. அவரும் அவ்வாறே செய்தார். 1 வருடமும் ஓடியது. அவரும் பெரியவரை காண திரும்ப வந்தார். இந்த முறை
அவரிடம் ஒரு செல்வச் செழிப்பு தெரிந்தது. பெரியவரை ஒன்றும் சும்மா பார்க்க வரவில்லை. தட்டு நிறைய பூ, பழம், இவற்றோடு கொஞ்சம் பணம் என்றுதான் முன்னால் வந்து நின்றார். பெரியவரும் ஏறிட்டார். சாமி, நான் இப்ப நல்லா இருக்கேன். பேச்சாயி புண்ணியத்துல பிள்ளைகளும் நல்லா இருக்காங்க. இதுக்கு வழிகாட்டின பெரிய சாமி நீங்க தான். ஆனா எனக்கு விளக்கத்தை மட்டும் இன்னும் தராமலே இருக்கீங்க. இந்த அதிசயம் எப்படி நடந்தது என்று திரும்ப அவர் கேட்டார். பெரியவரும் திருவாய் மலரத் தொடங்கினார். 1 வருடம் கழித்து திரும்ப வந்த பர்மாக்கார விவசாயியிடம் குலதெய்வம் என்பதை குறித்து மகா பெரியவா சொன்னது மிகவும் கவனமாய் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. நம் முன்னோர்கள் வழங்கி வந்த தெய்வம்தான் குலதெய்வம். முன்னோர்கள் என்றால் நமக்கு முன் பிறந்த எல்லோருமே முன்னோர்கள்தான். இங்கே முன்னோர்கள் என்றால் நாம் நம் தந்தை வழி பாட்டன் பாட்டிமார்களை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த தந்தை வழி பாட்டன்மார் வரிசையில் மிக பெரிய ஒழுங்கு ஒன்று இருப்பதை கூர்ந்து கவனித்தால் உணரலாம். அதுதான் கோத்திரம் எனும் ஒரு ரிஷியின் வழி பாதை. பிற கோத்திரத்திலிருந்து பெண்கள் வந்து இந்த வழி பாதையில் நம் தாத்தாக்களின் வாழ்க்கை துணையாக கைப்பிடித்திருப்பார்கள். எக்காரணம் கொண்டும் ஒரே கோத்திரத்தில் பெண் சம்பந்தம் ஏற்பட்டிருக்காது. இதனால் ரிஷி பரம்பரையானது சங்கிலி கண்ணி போல அறுபடாமல் ஒரே சகோதரத்துவத்தோடு வந்த வண்ணம் இருக்கும். இது ஒரு முக்கியமான ஒழுங்கு சார்ந்த விஷயமாகும். அடுத்து, இவர்கள் அவ்வளவு பேருக்குமே நட்சத்திரம் வேறாக, உடலமைப்பு வேறாக, குணப்பாடுகள் வேறாகவும் இருக்கும். அதுதான் இயற்கையும் கூட. ஆனால் கோத்திர வழி மாறாதபடி இவர்கள் நம் குலதெய்வம் எனும் தெய்வ சாநித்தியத்தில் கைகூப்பி நின்றிருப்பார்கள். தலைமுடி கொடுத்திருப்பார்கள். காது குத்துவது போன்ற வழி செயல்பாடுகளும் நடந்தும் இருக்கும். இந்த உலகத்தில் 1000 கோயில்கள் இருக்கின்றன. அந்த கோயில்களுக்கு அவர்கள் போயிருக்கலாம், போகாமலும் இருக்கலாம். அதற்கு உத்தரவாதம் இல்லை. ஆனால் குலதெய்வ கோயிலுக்கு நாம் பக்தி என்கிற ஒன்றை அறிவதற்கு முன்பே நம் தாய் தந்தையரால் அங்கு கொண்டு செல்லப்பட்டு வணங்க வைக்கப்படுகிறோம். இதன்படி பார்த்தால் குலதெய்வ சந்நிதியில் சென்று நாம் நிற்கும்போது நம் பரம்பரை வரிசையில் போய் நிற்கிறோம். இந்த வரிசை தொடர்பை வேறு எங்காவது எந்த விதத்திலாவது உருவாக்க முடியுமா? மகா பெரியவர் சொல்ல சொல்ல பர்மாக்காரரிடம் அவ்வளவு பரவசம். அது மட்டுமல்ல, ஒரு மனிதனின் பிறப்புக்கு பின்னே இப்படி ஒரு பரம்பரை வரிசை இருப்பதை நினைக்க கூட தெரியாமல், அதிகபட்சம் 2 பாட்டன் பாட்டி பேருக்கு மேல் தெரியாமல் அல்லவா நம் வாழ்க்கை போக்கு உள்ளது. ஒரு குடும்பத்தை பொறுத்த வரையில் அந்த இறைசக்தி குலதெய்வமாக அவர்களுக்கான ஒரு பெயரில் வெளிப்படுகிறது. இப்படி சொல்வது கூட தவறு. வெளிப்பட வழிவகை செய்யப்பட்டது. அதுவும் யாரால்? நம் முன்னோர்களால். அவர்கள் யார்? நம்முடைய தொடக்கங்கள். நாம் யார்? அந்த தொடக்கத்தின் தொடர்ச்சி. மொத்தத்தில் நாம் வேறு, அவர்கள் வேறு இல்லை. இந்த வழி போக்கில் ஒருவர் மூட்டை மூட்டையாக புண்ணியத்தை கட்டியிருக்கலாம். இன்னொருவர் பாவமே கூட பண்ணியிருக்கட்டுமே. நாம் அங்கே போய் நின்று நம் பொருட்டு பிரத்யேகமாக வெளிப்படும் அந்த இறைசக்தியை தொழும்போது அவர்களும் பித்ருக்களாக விண்ணிலிருந்து பார்க்கிறார்கள். நாமும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். இது எத்தனை தூர பார்வையோடு வடிவமைக்கப்பட்ட ஒரு விஷயம்! காஞ்சி மகாபெரிவா விளக்கி முடிக்க வந்திருந்த கூட்டம் சிலிர்த்து போனது. ஆக குலதெய்வத்தை மறவாமல் போற்றி வருபவர்கள் குடும்பங்களில் பெரிய துன்பங்களுக்கு இடமில்லை. பெரிதாக ஏதாவது வந்தாலும் அது நிச்சயம் நீங்கி அந்த குடும்பம் ஒரு நல்ல வாழ்க்கையை இந்த மண்ணில் வாழ்ந்து காட்டுகிறது என்பதுதான் அடிப்படை சிறப்பாகும். குலதெய்வத்தை பக்தியோடு கொண்டாடும் போது பெரிய தோஷங்களுக்கு இடமில்லாமல் போய் வம்சம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதுவே எத்தனை பெரிய அனுகிரகம்! ஃப்ரெண்ட்ஸ்,
இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகான் ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா போஸ்ட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்போ தான் கிடைக்கும். தேங்க்யூ.